नवनीत नटोत्तम सा गुरुपंक्ति श्रियन्नुमः श्रीमते श्री लक्ष्मी नृसिंह दिव्य पादुका सेवक श्रीवंशटकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री सौम्य नारायणार्य महादेशिकाय नमः श्रीमते श्री सारनाथार्य महादेशिकाय नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना स्नुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधदे निगमान्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे अङ्गेष्वानन्दमुख्यश्रुतिशिखरमिळद्दण्डकं गण्डपूर्वं प्रागेवाभ्यस्य षट्सु प्रतिदिशमनघं यस्य शुद्धास्त्रबन्धाः पक्षिव्यत्यस्तपक्षद्वितयमुखपुटप्रस्फुटोदारतारं मन्त्रं गारुत्मतं तं हुतवहदयिता शेखरं शीलयामः அருள் தரும் மாரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே ஒரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவ எனக்கருளாய் எண்ணுமுள்ள முன் தொண்டரையே. நமசபாயே. இந்த தேசிக தர்ப்பணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த சபையினருக்கு முதல்ல பெரிய கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சபையில வந்து சொல்றது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி விஜய் மாமி சொன்னா வியாசபீடம் மாதிரி அப்படின்னு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிட்டவே கிட்டாது. ரொம்ப தன்யோஸ்மி. இது ஒரு பெரும் பாக்கியமா நினைச்சுட்டு சிரேன இந்த கைங்கரியத்தை ஏற்கொண்டு சுவாமி தேசிகன் திருவுள்ள முகக்கும்படி அவருடைய ஆச்சாரியன் பெருமையை பாடணும் அப்படின்னு வேதாத்மாவும் வெங்கடநாதனும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு உபன்யாசத்தை அடியேன் ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய விக்கிரகத்துல வேதாத்மா அப்படின்னு கருடனுக்கு திருநாமம் உண்டு. அது ஏன் அந்த திருநாமம் வந்தது அப்படிங்கிறதின் பின்னணியையும் சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார். அந்த பின்னணி என்ன அப்படிங்கிற கதையை முதல்ல பார்க்கலாம். வேதாத்மா அப்படின்னு ஏன் பேர் வந்தது கருடனுக்கு? கருடன் வேதாத்மாவாக எப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தா, கருடன் நித்தியசூரி. அவர் எப்பவுமே எம்பெருமானுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவருக்கும் எம்பெருமான போலவே 5 நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்றார். பரநிலை, வியூக நிலை, விபவ நிலை, அர்ச்சா நிலை, அந்தர்யாமி நிலை, 5 நிலைகள் உண்டு. அந்த நிலைகள் 5லேயும் அவர் வேதாத்மாவாக திகழ்கிறார். வேதாத்மாவா சரீரம் கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே பாசிபிள் தான். ஏன்னா அங்கே எத்தனை வேணா சரீரங்கள் எடுத்துக்க முடியும், எப்படி வேணா எடுத்துக்க முடியும். எம்பெருமானுக்கு அவருக்கு பிரீத்திகாரித கைங்கரியம் பண்றதுக்கு எப்படி வேணா நம்ம சரீரங்கள் எடுத்துக்க முடியும். அதனால அந்த பரதசையில பெரிய பிரச்சனை இல்லை. வியூக தசையிலையும் அத்தகைய இதுதான். அவளுக்கெல்லாம் சுவாதீனம் ஜாஸ்தி. அதனால அவளால் அதை மேனேஜ் பண்ணிட முடியும். அந்தர்யாமி நிலையில பார்த்தோமானா எம்பெருமான கருட வாகனனாக தியானிக்கணும் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அதனால அங்கேயும் எம்பெருமான எப்படி அந்தர்யாம ஏழ்றாரோ அப்படி கருடனும் கூட வந்துடுவார். இப்போ விபவ தசையில கருடன் வேதாத்மாவாக எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கு பின்னணியான கதையை பார்ப்போம். ஒரு சமயம் என்ன ஆச்சாம், கஷ்யப பிரஜாபதி அப்படிங்கிறவர் ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாகத்துக்கு எல்லா மகரிஷிகளையும் அழைச்சிருக்கார். எல்லாரும் வந்துட்டு இருக்கா. தேவேந்திரனும் வரானாம் அந்த யாகத்துக்கு. தேவேந்திரன் கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளை. பொதுவா ஒரு யாகத்துக்கு போனோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது. பெருமாள் சன்னதிக்கு போனோம்னாலும் சரி, யாகங்களுக்கு போகணும்னாலும் சரி, ஏதாவது யதாகிஞ்சித் நம்மளால முடிஞ்சதை எடுத்துட்டு போய் அதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால தேவேந்திரன் என்ன பண்ணினா அவங்க கிட்ட
அதனால அதுலேருந்து கறந்த பாலை நன்னா சுண்ட காய்ச்சி அதுலேருந்து முடிஞ்ச அளவு எல்லா விதமான பால் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். நெய் வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு அது ஒரு 100 டின் எடுத்துட்டு அவனுடைய அற்புதமான தேர்ல மாதளி ஓட்ட கிளம்பி போயிட்டு இருக்கான் அந்த யாகத்துக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறச்சே வழியில அவன் சில பேரை பார்த்தானான். அவள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தா கட்டவிரல் சைஸ்ல இருந்தா. கட்டவிரல் சைஸ்ல சின்ன ரிஷிகள். இவா யாருன்னா வாலகில்ய மகரிஷிகளாம். இவர்கள் தான் பிரம்மாவனுடைய ரோமத்திலேருந்து தோன்றின மகரிஷிகளாம். அந்த மகரிஷிகளும் இதே யாகத்துக்கு போயிட்டு இருக்கான். அவளும் வெறும் கையோட போல. அவளால என்ன முடியுமோ அதை எடுத்துட்டு போறான். என்ன முடியும் இந்த தம் சைஸ் மகரிஷிகளால அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சமித்தை எடுத்துட்டு போறாளாம். 7 பேர் சேர்ந்து தூக்கிட்டு ஒத்த சமித்தை சுமந்துண்டு ஒரு பாரம் மாதிரி எடுத்துட்டு போறான் மெனக்கெட்டு. இப்படி போறவாள ஒரு நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்தானாம் தேவேந்திரன். அவருக்கு வேடிக்கையா இருந்தது. இத்தினூன் இருக்காளே, இவ்வளோ பெரிய சமித்தை எடுத்துட்டு போறாளே, என்ன ஆகும் இவாளுக்கு, எப்படி வந்து சேருவா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். இவன் கவனிச்சதை இவா பார்த்துட்டான். ஆனா போனா போறது ஏதோ பதவியில இருக்கான், அதனால இருமா கூட நம்மளை பார்த்துட்டு போறான் அப்படின்னு அவ பெருசா கண்டுக்கல. இவனும் பார்த்து சிரிச்சுட்டு கிளம்பி போயிட்டான். இப்படி கிளம்பி போனவன் 4 அடி போன உடனே ஒரு மடு மாதிரி ஒண்ணு வந்துதான். அதை அவனுடைய தேரானது ரொம்ப சுலபமா கடந்துட்டு போயிடுது. இவனோட தேர் வால்வோ சஸ்பென்ஷன் எல்லாம் வச்சிருக்கு. அந்த மாதிரி அவனுக்கு ஜர்க்கு கூட இல்லாம கடந்து போயிட்டான் நிம்மதியா. போன உடனே அவனுக்கு தோன்றது, இந்த மடுவை இந்த ரிஷிகள் எப்படி கிராஸ் பண்ணலாம், அதை நம்ம பார்க்க வேண்டாமா, வேடிக்கையா இருக்கும் அந்த சீன் அப்படின்னு நிறுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவள்லாம் நடந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. நடந்து வந்த இந்த மகரிஷிகள் அதை பார்த்து இது என்ன பெரிய சமுத்திரமோ அப்படின்னு பயந்தாளாம். இவ்வளவு பெருசா இருக்கே, இதை நம்ம எப்படி தாண்டுவோம், இது சமுத்திரமா என்னன்னு தெரியலையே, இரு நான் காலை வச்சு பார்க்குறேன். முதல் ரிஷி காலை வைக்கிற வழிக்கு விழுந்துட்டான். இதை பார்த்து பெருசா சிரிச்சானா தேவேந்திரன். இப்படி சிரிக்கலாமோ, நியாயமா பார்த்தா இவா போற அதே இடத்துக்கு தான் அவன் போறான். இவாளை ஏத்திண்டு அவன் போயிருக்கணும். அப்படி போக வேண்டி இருக்க அதை செய்யாம இவாளுடைய கதி என்னானதுன்னு பார்க்கறதுக்கு மெதுவா நின்று சிரிச்சுட்டு வேற போறான். இதை பார்த்த உடனே ரிஷிகளுக்கு கோபம் வந்துடுத்தோம். அதையும் கண்டுக்கல தேவேந்திரன். அவன் கிளம்பி போயிட்டான். போனா யாகத்துக்கு அப்பா கிட்டக்க எல்லாம் நெய்யெல்லாம் இறக்கி வச்சான். அப்பா யாரும் ஆரம்பிக்கலையா அப்படின்னா, இல்லப்பா முக்கியமா சில விஐபி எல்லாம் வரணும், அவளுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கஷ்யப பிரஜாபதி. யார் வரணும்ப்பா அப்படின்னு கேட்கறான் தேவேந்திரன். ஒன்றும் இல்லை, வாலகில்யர்கள் வரேன்னு சொன்னா அவளுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இவன் சொன்னா, வாலகில்யாளா, இத்தினோடு இருப்பாளே அவளா, அவள்லாம் இப்போதைக்கு சேரவே மாட்டா, நடுவுல வழிக்கு விழுந்து வேற இப்ப தடமாறின்னு இருக்கா, வரவே மாட்டா அப்படின்னா உடனே கஷ்யபர் சொன்னார், என்னடா நீ பாத்தியா அவளை, வழிக்கு விழுந்துட்டாளா அப்படின்னார். கஷ்யபருக்கு புரிஞ்சு கொடுத்து இவனுக்கு ஆபத்து வந்து கொடுத்து. ஏன்னா இந்த கஷ்யபருக்கு ஒரு பேர் உண்டு, பஷ்யகர்னு பேர் அவருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியுமா, பரிபஷ்யதி, நன்னா பார்க்க முடியும் அவரால். எதிர தெரியறது மட்டும் இல்ல, சுத்தி நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஞான திருஷ்டி அவருக்கு உண்டு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பயலுக்கு ஆபத்து வந்துடுது. என்ன ஆபத்து வந்தது, ஆபத்து வந்துடுதுடா அப்படிங்கிறார். என்ன ஆபத்து காமிக்கிற, வா கூட நாடி இல்ல பேசுறதுக்கு அப்படின்னு தர இழுத்துட்டு போனார். வாலகில்யால் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனான் தேவேந்திரன். பார்த்தா அங்க இந்த மகரிஷிகள் எல்லாரும் சங்கல்பத்தினால யாகம் பண்ண ஆரம்பிச்சு. என்ன யாகம் பண்றான்னா, இந்த இந்திரனுக்கு இருமாப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மதம் பிடிச்சு போச்சு, இந்த பதவிக்கு இவன் லாய்க்கு இல்லை, அதனால புதுசா ஒரு இந்திரனை உருவாக்குறதுக்கு நாங்க யாகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாகத்தை ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் பூர்த்தி ஆயிடுச்சு. அந்த சமயத்துல கஷ்யபரும் தேவேந்திரனும் சேர்றா. சேர்ந்தவாளை பார்த்தா வாலகில்யாள்லாம், நாங்க யாகம் பண்ணிட்டோம், இப்ப இந்த இந்திரனுக்கு பதவி போயிட போறது, வேற இந்திரன் வரப்போறான் அப்படின்னு விட்டாரா. கஷ்யபர் உடனே அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டு தேவேந்திரனையும் காலில் விழ சொல்லி, இப்படி பண்ணக்கூடாது, நீங்க எப்படியாவது மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவள்லாம் சொன்னா, சரி போனா போறது, வேற ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இந்திரனா இந்த இந்திரனை நாங்க ஆக்கும்படி சங்கல்பிக்கிறோம். இன்னும் யாகம் முடியல, இன்னும் சில பகுதி பாக்கி இருக்கு, அதனால அப்படி மாத்தணும் அப்படின்னா. அந்த யாகத்திலேருந்து என்ன யாரு வந்தா, அந்த சங்கல்பத்திலேருந்து உண்டான இந்திரன் யாருன்னு பார்த்தா பக்ஷீந்திரனான கருடன். இந்த வேதமே வடிவெடுத்த ரிஷிகள் வேதத்தை சொல்லி 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 தங்களுடைய சங்கல்பத்தினால ஒரு மூர்த்தமாக ஒரு பக்ஷீந்திரனை உண்டாக்கினாலாம். மாங்கல்யம் வாலகில்ய த்விஜவர தபசாம் கோபி மூர்த்தோ விவர்த்தா அப்படிங்கிறார். இந்த வாலகில்ய மகரிஷிகளுடைய வேதங்களுடைய ஸ்ரீசூக்திகளுடைய கான்கிரீட் ஃபார்ம் தான் கருடன். அதனால அவர் வேதாத்மாவாக விபவாவதாரத்துல வந்தார் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தார்.
இந்த இடத்துல பக்ஷீந்திரனை உண்டாக்குறோம்னு சொல்லிவிட்டா கஷ்யப்பர் ரொம்ப கெட்டிக்கார். அவர் சொன்னார், இந்த பக்ஷீந்திரனான பிள்ளைய எனக்கு பிள்ளையாக கொடுக்கணும் அப்படின்னு. சரி ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னுட்டா மகரிஷிகள்லாம். அதனால இந்த கஷ்யப பிரஜாபதிக்கும் வினதாதேவிக்கும் புத்திரனாக ஒரு விபவாவதாரம் பண்ணினார் கருட பகவான். அந்த விபவாவதாரத்துல அவர் பண்ணின காரியங்கள் எல்லாம் கொண்டு இன்னைக்கு அர்ச்சா நிலையிலையும் அவர் கோவில்கள்ல நமக்கு சேவை சாதிக்கிறார். அங்கேயும் வேதாத்மாவாக திகழ்கிறார் அப்படிங்கிறது விஷயம். இப்படி வேதாத்மாவா வந்த இந்த கருடன் கான்கிரீட் ஃபார்மா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டோம். கோபி மூர்த்தோ விவர்த்தகான்னு சொல்லியாச்சு. அந்த கான்கிரீட் ஃபார்ம் என்னது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அழகா வர்ணிக்கிறார் கருட பஞ்சாசத்துல. கருடன் அப்படிங்கிற வடிவத்தை நம்ம பார்த்தோமானா வேதத்தினுடைய விதவிதமான அங்கங்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற. இப்போ இதுக்கு முன்னாடி வேதத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேதம் அப்படிங்கிறது பேசிக்கா 3 வகை, 3 வேதங்கள். அது என்ன? ரிக் யஜு சாம வேதங்கள். ரிக்வேதம் அப்படிங்கிறது கவிதை, போயட்ரி. போயட்ரி அப்படிங்கிறதுல சந்தஸ்கள் இருக்கும், மீட்டர்லாம் வந்தாதான் போயட்ரி பண்ண முடியும். அதனால ரிக்வேதம் அப்படிங்கிறது போயட்ரியா இருக்கிற வேதம். அடுத்தது யஜுர்வேதம் அப்படிங்கிறது ப்ரோஸ். சாமவேதம்ங்கிறது மியூசிக். அந்த சாமவேதத்துல விதவிதமான சாமங்கள் இருக்கும். சாமங்கள்ங்கிறது ராகங்கள் மாதிரி. இந்த 3 வேதங்களுடைய விதவிதமான பகுதிகள் கருடனுடைய வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். நேத்ரம் காயத்ரம் மூச்சே த்ரிவ்ருதிதி ச சிரஹா நாமதேயம் யஜும்ஷி சந்தாம் செங்காரி திஷ்ஞாத் மபிரஜனி ஷபைஹி விக்ரஹோ வாமதேவ்யம் யஸ்யஸ்தோமாத்மனோசௌ ப்ருஹதிதர கருத்தாத்ருஷாம் நாயபுச்சஹ ஸ்வாச்சந்தியன்ய பிரசூதாம் ஸ்ருதிசிகரா விஷ்ணுதாத்மா கருத்மான் ஸ்ருதிசதசிகரா விஷ்ணுதாத்மா கருத்மான். என்ன சொல்றாருன்னா, கருட பகவானுடைய நேத்திரமானது காயத்ரி அப்படிங்கிற மீட்டரம். காயத்ரி அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப பிரசித்தி. அதுல 3 பாகங்கள் உண்டு, 24 எழுத்துக்கள் கொண்டது. இது காயத்ரி அப்படிங்கிற மீட்டரை பத்தி நம்ம சொல்லிட்டோம். மேல பல மீட்டர்ஸை பத்தி அவர் சொல்றார். அதெல்லாம் வர்ணிக்க போனா அது வேதத்தினுடைய மீட்டர் உபன்யாசம் ஆயிடும். அப்புறம் வேதாத்மா அதுல வரமாட்டார். அதனால என்ன சொல்லியிருக்காருங்கிற விஷயத்தை மட்டும் மேலாக பார்த்துட்டு போகலாம். இந்த நேத்திரம் கருட பகவானுக்கு காயத்ரம் அப்படிங்கிற சந்தஸாக இருக்கு அப்படின்னு. அடுத்தது திரிவிருத் அப்படிங்கிற சாமம் தான் கருடனுடைய சிரஸாக இருக்கான். சாமம் அப்படிங்கிறது சாமவேதத்தினுடைய பகுதி. அடுத்தது சொல்றார் சந்தாம்சி அங்கானி, கருடனுடைய அங்கம் முழுக்க சந்தஸுக்கலாம். ரிக்வேதத்துல இருக்கிற காயத்ரம்ங்கிற சந்தஸை தவிர மிச்ச எல்லா சந்தஸும் கருட பகவானுடைய அங்கங்கள் அப்படின்னுட்டார். அப்புறம் அடுத்து சொல்றார் திஷ்ஞாத்ம விரஜனி ஷபைஹி விக்ரஹோ வாமதேவ்யம். திஷ்ணியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னு பார்த்தா, இப்போ வேதம் பண்ணணும், வேதத்தை வச்சுட்டு ஒரு யாகம் பண்ணணும்னா அந்த ரித்விக்குகள் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு மேடை இருக்கும், அதுதான் திஷ்ணியம். அந்த திஷ்ணியம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் கருடனுடைய கால் குழம்பாம். ஷபைஹி அப்படிங்கிறான். கால் குழம்பு அப்படிங்கிறது தானே உட்கார்ற இடம். அதனால கருடன் உட்கார்ந்துருவார். யாகம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்ததுன்னா அந்த இடத்துல கருடனே அந்த யாகம் மேடையா ஆயிடுவார் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குறாரு. ஷபைஹி அப்படின்னா விக்கிரஹோ வாமதேவ்யம், வாமதேவ சாமம் அப்படிங்கிறது தான் கருடனுடைய விக்கிரகமாக ஆறுது அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா சுவாமி காண்பிச்சு கொடுக்குறாருன்னு பார்க்கணும். இந்த இடத்துல அங்கம் அப்படிங்கிறது சந்தஸ்னுட்டார், விக்கிரகம் அப்படிங்கிறது வாமதேவ சாமம் அப்படிங்கிறார். இப்பதானே சொன்னோம், எல்லா 5 நிலையிலையும் கருடன் வேதாத்மாவாக இருக்கார். அதனால இந்த விபவ தசையில இருக்கிற சரீரம் சந்தஸாக இருக்கு. அதே சமயத்துல அர்ச்சாரூபியா இருக்கிற கருட பகவான் இந்த வாமதேவ சாமம் அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கார் தன்னுடைய விக்கிரக வடிவமாக அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறார். அடுத்தது சொல்றார் யஸ்யஸ்தோமாத்மனோசௌ, ஸ்தோமம் அப்படிங்கிற சாமம் தான் அவருடைய ஆத்மாவாம். பிருகதிதர கருத்தாத்ருஷாம் நாயபுச்சஹா. பிருகத் அப்படிங்கிற சாமம் அவருடைய ஒரு ரக்கை, ரகந்தரம் அப்படிங்கிற சாமம் இன்னொரு ரக்கை. அவருடைய புச்சமானது யஜ்ஞாயஜ்ஞம் அப்படிங்கிற சாமமாம். இப்படி ஒரு வேதமே வடிவம் எடுத்த இந்த கருட பகவான் நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தா, ஸ்வாச்சந்தியன்ன பிரசூதாம் ஸ்ருதிசத சிகரா விஷ்ணுதாத்மா கருத்மான். இந்த ஆயிரக்கணக்கான ஸ்ருதிகளை தனக்குள்ள வச்சிருக்கிற இந்த கருட பகவான் நமக்கு ஸ்வாச்சந்தியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னுட்டார். ஸ்வாச்சந்தியம்னா என்ன? இண்டிபெண்டன்ஸ். எதுலேருந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா இந்த சம்சாரத்திலிருந்து வேணும்.
இந்த சம்சாரத்துல மாட்டிக்காம நம்ம எல்லாம் தப்பிச்சு ஸ்வச்சந்த நிலைய மோட்சத்தை பெறணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். இந்த இடத்துல சந்தஸை அங்கமாக உடைய கருட பகவான் நமக்கு சுவாச்சந்தியத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற அழகான கவிதை நயத்தையும் வச்சிருக்கார். இது மட்டும் இல்லையா, எம்பெருமானுக்கு சந்தோரதன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. அது ஏன்னு கேட்டா எம்பெருமான் ஸ்வச்சந்தமா தெரியக்கூடியவன், அதனாலேயும் அவனுக்கு அந்த பெயர். அது மட்டும் இல்லாமல் சந்தஸை அங்கமாக உடைய கருடனை ரகமாக கொண்டவர் அப்படிங்கறதுனாலையும் சந்தோரதன் அப்படிங்கிற பெயர் எம்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கறதையும் வியாக்கியானங்கள்ல அழகா காண்பிச்சு கொடுப்பார். இப்படி சொன்னார். மேல சுவாமி தேசிகன் வேதாத்மா கருடன் அப்படிங்கறத உணர்ந்து விட்டார். அதனால வேதத்தினுடைய சாரமா இருக்கிற பஞ்சமோ வேதான்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தின் கருவை தன்னுடைய ஸ்தோத்திரத்துல வைக்கணும்னு தீர்மானிச்சுட்டார். இந்த வேதாத்மாவான கருடனை பத்தி நம் வேங்கடநாதனான சுவாமி தேசிகன் பண்ணினது 2 ஸ்தோத்திரங்கள், கருட பஞ்சாஷத் அப்புறம் கருட தண்டகம் அப்படிங்கிறது. அதுல கருட பஞ்சாஷத் அப்படிங்கிறத அவர் பஞ்சாஷத்தாக வச்சிருக்கார். பஞ்சாஷத்னா 50ன்னு அர்த்தம். அது ஏன் 50ஆ வச்சிருக்கார்? கருடனை பத்தி எத்தனையோ பாடிக்கலாம், எத்தனையோ பண்ணணும்னு அவருக்கு ஆசை தான் சுவாமி தேசிகனுக்கு. ஆனா அவர் 50ன்னு லிமிட் பண்ணிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். வேதத்துல ஸ்மாலஸ்ட் யூனிட் மூச்சு விடாம சொல்லணும் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா பஞ்சாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பஞ்சாதினா என்ன? அதுதான் பஞ்சாஷத். பஞ்சாஷத்தினுடைய டிடார்டட் ஃபார்ம் தான் பஞ்சாதிங்கிறது. பஞ்சாதி அப்படிங்கிறது பஞ்சாஷத்துலேருந்து வந்தது. எப்படி நம்ம எல்லாம் ட்ரிப்ளிகேனா திருவல்லிக்கேணியிலேருந்து கொண்டு வந்துட்டோமோ அந்த மாதிரி. அதனால அந்த பஞ்சாஷத்து வேதத்தினுடைய ஸ்மாலஸ்ட் யூனிட்டுங்கிறதுனால கிருப்பையோட வேதாத்மாவை பத்தின ஸ்தோத்திரத்தையும் 50 அப்படிங்கிற கணக்கிலே வச்சிருக்காங்க. 52 அது 50 பஞ்சாஷத்துன்னு சொல்றோம் நம்ம. அந்த பஞ்சாஷத்திலையும் அவர் 5 பாகங்களாக வச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ரசிக்கக்கூடிய விஷயம். அந்த 5 பாகங்கள்ல என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தா முதல்ல பரவியூக வர்ணகம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது அமிர்தஹரண வர்ணகம் அப்படிங்கிறார். பரவியூக வர்ணகத்துல இப்படி கருடன் எப்படி பரநிலையிலையும் வியூக நிலையிலையும் இருக்கார், கைங்கரியங்கள் பண்றார் அப்படிங்கிறத சொல்றார். இப்போ நம்ம பார்த்த ஸ்லோகம் நேத்திரம் காயத்திரம் பூச்சைங்கிறது அதுலதான் வருது. அடுத்தது அமிர்தஹரண வர்ணகம் அப்படிங்கிறத வச்சார். அமிர்தஹரண வர்ணகம்ங்கிறது கருடன் எப்படி விபவாவதாரம் பண்ணி அமிர்தத்தை அபகரிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத பத்தினதான் விஷயம். இதுலதான் இப்போ அடியேன் சொன்ன மகாபாரதத்தினுடைய கருவை வச்சிருக்கார். இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது என்ன கதை, அது நம்மளுக்கு என்ன சொல்லி தருது, ஜிஸ்ட் ஆஃப் மகாபாரதம் என்ன அப்படின்னு கேட்டா போட்டி போடக்கூடாது, பெட்டு கட்டக்கூடாது அப்படிங்கிறது. இது எங்கேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டா கருடனுடைய கதையிலேருந்து தெரிஞ்சுதான். அதனால மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல 17 அத்தியாயங்கள்ல கருடனுடைய வரலாறு வருது. அந்த 17 அத்தியாயங்கள்ல சொன்ன அந்த வரலாற்றை இந்த அமிர்தஹரண வர்ணகத்துல 17 ஸ்லோகங்கள்ல வச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால அந்த 5வது வேதமான மகாபாரதத்தினுடைய கருவையும் இந்த வேதாத்மாவை பத்தின ஸ்தோத்திரத்துல வச்சிருக்கார் சுவாமி தேசிகன்கிறது சுவாரஸ்யம். இந்த அமிர்தஹரண வர்ணக கதையை நான் சொல்லுவா, அது பிரசித்தமான கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால அதுல ரொம்ப நம்ம போக வேண்டாம். அதுலயும் சில சுவாரஸ்யங்களை மேல பார்க்கலாம். இப்போ கருட பஞ்சாஷத்தினுடைய பூர்த்தியான ஸ்ட்ரக்சரை பார்த்து முடிச்சிடுவோம். அமிர்தஹரண வர்ணகம்ங்கிறது 2வது பகுதி. இந்த 5 பகுதிகள் உண்டுன்னு சொன்னோம். அதுல 2வது பகுதி அமிர்தஹரண வர்ணகம், 3வது பகுதி நாகதமன வர்ணகம் அப்படிங்கிறது. அமிர்தத்தை அபகரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாகங்கள் கிட்டேந்து மீட்டுட்டார் தன்னுடைய தாயை கருடன். அதனால அப்புறம் நாகங்களை வேட்டையாடி ஒரு கை பார்த்துட்டாராம். அதுதான் இந்த நாகதமன வர்ணகத்தினுடைய வர்ணனை. மேல என்ன ஆச்சு, நாகங்கள்லாம் பயந்து போயிடுது. இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல, கருடன் ரொம்ப படுக்கிறார் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணி நாங்கள்லாம் உமக்கு ஆட்பட்டவா அப்படின்னு சொல்லி அவருக்கு பூஷணங்களாக மாறித்தான் நாகங்கள்லாம். அந்த நாகங்கள் கருடனுக்கு எப்படி பூஷணமாக ஆச்சு அப்படிங்கிறத பத்தின விஷயம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய 4வது பகுதியான பரிஷ்கார வர்ணகம் அப்படிங்கிறது. 5வது பகுதி அத்புத வர்ணகம் அப்படிங்கிறது. அதுலதான் கருடன் எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியங்கள் பண்ணினார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய. இப்போ இதுலேருந்து இந்த கருட பஞ்சாஷத்திலேருந்து சில ஸ்லோகங்களை சுவாமி தேசிகனுடைய கவித்துவம் எப்படி நமக்கு தெரியறது அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நம்ம அனுபவிக்கலாம். பல ரகசியங்களை நமக்கு எப்படி சுவாமி தேசிகன் இதுல சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால அடியேன் இன்னைக்கு அமிர்தஹரண வர்ணக கதையை சொல்ல போறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கிறதுனால மேல சில சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த பரவியூக வர்ணகத்துல கருடன் எப்படி வேதாத்மாவாக ஆனார்ங்கிறத பார்த்துட்டோம்.
இந்த கருடன் வேதாத்மாவாக இருந்ததுனால சுவாமி தேசிகனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார். என்ன அனுகிரகம் பண்ணினாருங்கிறத இப்போ காயத்ரி மாமி ரொம்ப அழகா சொன்னார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி கொடுத்தார். உபதேசம் பண்ணி கொடுத்ததுனால வேங்கடநாதன் வேதாந்தாரியனாக திகழ்ந்தார். இந்த ஹயக்ரீவ மந்திரம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த கருட பகவான் இவருக்கு ஆச்சாரியனாக ஆனார். ஆனா அந்த கருடன் அவருக்கு பிரத்யக்ஷம் ஆறதுக்கு எது காரணமா இருந்தது? கருட மந்திரம் காரணமா இருந்தது. அந்த கருட மந்திரம் அவருக்கு கொடுத்த சித்தி தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருது. அதனால பரம கிருபாளுவான அருள் தரும் ஆரண தேசிகனான சுவாமி தேசிகன் அந்த அருளை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சார். ஆனா மந்திரங்களை அப்படி சொல்லிட முடியுமோ? அவருக்கு அந்த மந்திரம் பெரிய உபகாரம் பண்ணிட்டு, ஆனா அந்த மந்திரத்தை அந்த உபகாரத்தை உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதை போய் எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ? முடியாது. மந்திரம் யத்னேன கோபயேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. கஷ்டப்பட்டு மந்திரங்களை காப்பாற்றணுமா, லேசில் சொல்லிடக்கூடாது. ஆனா கிருப சுவாமிக்கு தாங்கள் எப்படியாவது சொல்லிடணுமே, இந்த மந்திரத்தினுடைய பெனிஃபிட் கிடைக்கணுமே உலகத்துக்கு அப்படின்னு நினைச்சா. அதனால அழகா ஒரு ஸ்லோகம் போட்டார். ஒரே ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் கருட பஞ்சாசத்துல. அது கருட மந்திரம் என்ன அப்படிங்கறத சொல்லாம சொல்றார் சுவாமி தேசிகன். என்ன சொல்றாரு பார்த்தா, அங்கேஸ்வானந்த முக்கிய ஸ்ருதி சிகர மிள தண்டகம் கண்டபூர்வம் பிராகேவாபியஸ்ய ஷட்சு பிரதிதிஷ மனகம்யஸ்ய சுத்தாஸ்திரபந்தா பக்ஷிவ்யத்யஸ்த பக்ஷ த்விதய முகபுட பிரஸ்புடோ தாரதாரம் மந்திரம் காருத்மதம் தம் உதவஹ தைதா சேகரம் ஷீலயாமஹா. அழகா சொல்றார் சுவாமி. இந்த மந்திரம் இதை லேஸ்ல சொல்லிட முடியாது, அதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு அப்படின்னு. என்ன நியமங்கள் இருக்கு? எந்த ஒரு மந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ரிஷி அசோசியேட்டடா இருப்பார். அதுக்குன்னு ஒரு சந்தஸ் இருக்கும். அதுக்குன்னு அங்கன்யாசம் பண்ணணும், கரன்யாசம் பண்ணணும், திக்பந்தம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. இதெல்லாம் சொல்றார் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். அங்கேஷு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கன்யாசம் பண்ணி அப்படின்னு விட்டாரு. இப்ப இந்த அங்கன்யாசம்னா என்ன, கரன்யாசம்னா என்ன அப்படின்னு சொல்லாமையும் விட முடியாது. அதனால கொஞ்சம் கோடி காட்டணும். அப்படின்னா என்ன? இப்போ கரன்யாசம் அங்கன்யாசங்கள்னா எதுக்கு பண்றோம்னா, நம்மளை நாமளே தயாராக்கிக்கிறது. நம்மளுக்கு ஒரு யோக்கியத்தை வேணும். ஒரு பெரிய காரியம் பண்ண போறோம்னா அதுக்கு ஒரு பேசிக் ஆச்சாரம் வேணும். இப்ப தீர்த்தா மாடிட்டு பெருமாளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் ஆச்சாரம். அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை ஜபிக்கணும்னா அதுக்கு யோக்கியதையை வரவழைச்சிக்கிறதுக்கு அங்கன்யாசம் கரன்யாசம் இதெல்லாம் பண்ணுவோம். புலன்களை அடக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி. அதுல கருட மந்திரத்துக்கு நம்ம 6 அங்கங்களையும் 6 கரங்களையும் ஞாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். அதாவது இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறது இனிமேதான் சொல்ல போறார். நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். மந்திரம் என்னங்கிறது சுலபமா புரிஞ்சிடும். 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை பிரிச்சு பார்ட்டா ஆக்கி நம்மளுடைய கரங்களையும் அங்கங்களையும் ஒரு இடத்துல வச்சு தியானிக்கணும். அதுதான் அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணணும். கரன்யாசம் எதுல இருக்கு கருட மந்திரத்துக்குன்னு பார்த்தா, இந்த 5 விரல்கள், அதாவது அங்குஷ்டம், பர்ஜனி, மத்தியமா, அனாமிகா, கனிஷ்டிகா அப்படிங்கிறது. அப்புறம் கரதல கரபிஷ்டம் அப்படிங்கிறது 6வது. இது கரன்யாசம். இதுல மந்திரத்தினுடைய வேரியஸ் பார்ட்ஸை வைக்கணும். மந்திரம் என்னங்கிறது புரிஞ்சிடும் 5 நிமிஷத்துல. வேரியஸ் பார்ட்ஸை வைக்கணும்னு இப்ப புரிஞ்சுக்கணும். அதே போல அங்கன்யாசம் பண்றதுன்னா என்ன, எந்த எந்த அங்கங்கள்ல வைக்கணும் அப்படின்னு கேட்டா, ஹிருதயம், சிரசு, சிகை, 2 கண்கள், அப்புறம் கவச்சம். கவச்சம்னா இந்த அப்பர் அப்டமன். இந்த 6 இடங்கள்ல அங்கன்யாசம் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, ரைட், ஏதோ புரிஞ்சுது. புரிஞ்சதோட மேல போவோம். அடுத்தது சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டா, பிரதிதிஷ மனகம்யஸ்ய சுத்தாஸ்திரவந்தா திக்பந்தம் பண்ணி அப்படிங்கிறார். திக்பந்தம்னா என்ன? இந்த திசைகள் 8லையும் நம்மளுடைய கவனமானது சிதறாமல் இருக்கணும். அதாவது ஒரு மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம்னா நம்மளுக்கு உள்ளேந்தும் ஹிண்ட்ரன்ஸ் வரக்கூடாது, வெளியிலேந்தும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடாது. உள்ளேந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை காப்பாத்திக்க அங்கன்யாசம் கரன்யாசம். வெளியிலேந்து வரக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு திக்பந்தம் பண்ணணும். இப்படி சொடக்கு போட்டு பண்ணுவான், புருஷால பண்ணுவான், நம்ம பார்த்துக்கலாம். அந்த திக்பந்தம் பண்ணி அப்படின்னு விட்டாங்க. இதெல்லாம் பண்ணி சொல்றாரு. பண்ணி அப்படிங்கிறத சொன்னதை கேட்டா நம்மளுக்கு அதோட பலன் கிடைச்சிடும்னு வேற சொல்றாரு. கிடைச்சிடுமா நிஜமாவே? இதெல்லாம் டஃப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா கிடைச்சிடுமா, பெருசா கஷ்டப்படாது. அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணி திக்பந்தம் பண்ணி அப்படின்னு சொல்லுங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, வேதமே ஒரு கதை சொல்றதுப்பா. வேதம் என்ன சொல்றது? இப்ப யாகங்கள் பண்ணினா, ஸ்ரார்த்தங்கள் பண்ணினா அதுக்கு தர்ப்பம் கொண்டு வரணும்னு சொல்றாரு.
அந்த தர்ப்பத்தை பிராச்சி திசையிலேருந்து கொண்டு வான்னு சொல்றாரு. கிழக்கு பக்கத்துலேருந்து கொண்டு வா அப்படிங்கிறது. எங்க போறது நம்ம கிழக்கு பக்கத்துலேருந்து கொண்டு வர? முதல்ல இப்ப தர்ப்பம் ஆத்துல கிரகிக்கிறோமா? கிடையாது. வாத்தியாரோட கிழக்கு பக்கம் இருந்தா பழச்சோம், இல்லைன்னா தெரியாது என்ன ஆகும். சரி, அப்போ கிழக்கு பக்கத்துலேருந்து தான் கொண்டு வரணும். மேல வேற சொல்றது மற்ற திசைகள்ல எடுத்துட்டு வராத வேற சொல்றது. இப்படி இருந்தா என்ன ஆபத்து? என்ன பண்றது? நம்ம முதல்லயே நம்மளுக்கு இப்படி ஒரு கர்மஹீனம் ஆயிடும், கிரியாஹீனம் ஆயிடுமே இந்த காரியத்துல அப்படின்னு பார்த்தா வேதம் பார்த்தது கருணையோட சொல்றது, போனா போடுதுப்பா, உனக்கு பிராச்சி திசையிலேருந்து கிடைக்கலன்னா எங்களுடைய பெரியவாள்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தான்னு சொல்லி எந்த திசையிலேருந்து வேணா கொண்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதே தான் அப்ளை பண்றது சுவாமி தேசி. உங்களுக்குலாம் முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனுடைய பலன் கிடைச்சிடும் அப்படின்னு ஆச்சு. அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணி திக்பந்தம் பண்ணிட்டோம், நம்மளாம் பலன் கிடைச்சு போச்சு. மேல மந்திரத்தை தியானம் பண்ணணும். மந்திரம் என்னது? மந்திரம் சொல்றார் 5 எழுத்து மந்திரம். முதல் எழுத்து என்ன? தாரம் அப்படிங்கிறார். தாரம்னா பிரணவம்னு அர்த்தம். பிரணவத்தை எப்படி சொல்லணும்? பிரஸ்புட உதார தாரம், 3 மாத்திரை உள்ளழ வாங்கி அப்படிங்கிறார். அப்படி சொல்லணுமா பிரணவத்தை? அடுத்தது என்ன? பக்ஷி வியத்யஸ்த பக்ஷ அப்படிங்கிறார். பக்ஷி அப்படிங்கிற சப்தத்தை சொல்லு அப்படிங்கிறார். கிருப்பையா இந்த 2 எழுத்து சொல்லிட்டார். நம்மளுக்கு பிரணவம் நம்மளுக்கு தெரியும், மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது 2 எழுத்து என்ன? பக்ஷி. அந்த பக்ஷியை சொல்றதுக்கு 2 விதங்கள் இருக்கு அப்படிங்கிறார். பக்ஷி வியத்யஸ்த பக்ஷத்விதய. என்ன 2 பக்ஷங்கள்? பக்ஷின்னு சொல்லலாம், மாத்தி க்ஷிபன்னு சொல்லலாம். சொன்னாலும் அர்த்தம் ஒன்னாதான் வரும். இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. கஷ்யபருக்கு பஷ்யகர்னு பேரு. பஷ்யகர் அப்படின்னா எல்லா இடத்தையும் பார்க்கிறவர்னு அர்த்தம். ஆனா அதை மாத்தி கஷ்யபர்னு சொன்னாலும் அதே அர்த்தம் வருது. நிஜமாவே வருமா அப்படின்னு கேட்டா வருமே, நம்மளுக்கு தான் கதை தெரியுமே. மரான்னு ராமா எடுத்தோல்லையும் அந்த மாதிரி பஷ்யகர் கஷ்யபராக ஆகும், க்ஷிபா பக்ஷியாக ஆகும். அதனால பக்ஷி சொல்லு, க்ஷிபா சொல்லு. ஓகே, 3 எழுத்து கிடைச்சு போச்சு. மேல சொல்றான் என்ன? மந்திரம் காருத்மதம் தம் ஹுதவஹ தைதா சேகரம் ஷீலயாமஹா. ஹுதவஹ தைதா. ஹுதவஹன்னா அக்னிக்கு பேரு. இந்த அக்னிக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுடைய பேரை சேகரம் இந்த மந்திரத்தினுடைய தலையில வை அப்படிங்கிறார். இந்த 3 எழுத்துக்கு அப்புறம் அக்னியினுடைய மனைவிய தலையில வை அப்படிங்கிறார். அக்னியினுடைய மனைவி யாரு? என்ன சொல்லி அக்னியில சேர்க்கிறோம்? ஸ்வாஹா அப்படிங்கிறோம். ஸ்வாஹாங்கிறது அக்னியினுடைய மனைவி. அதனால அத மந்திரத்தினுடைய தலையில வை அப்படின்னு புரிஞ்சுடுத்தா மந்திரம், 5 எழுத்து மந்திரம். இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை சுவாமி. அப்பேற்பட்ட கிருபை, அந்த மந்திரத்தினுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழகா ஒரு ரகசியத்தை மந்திரம் எத்தனேன கோபையே அப்படின்னு முயற்சி பண்ணி அதை காப்பாத்தி, ஆனால் அதனுடைய பயன் பூர்த்தியா நம்மளுக்கு கிடைக்கும்படி அந்த மந்திரம் என்னங்கிறது கிடைக்கும்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். இந்த கருட மந்திரத்தை கிரகண காலத்துல புருஷாலாம் ஜபிப்பா, யாருக்கு உபதேசமாயிருக்கோ அவள்லாம் ஜபிப்பா. முடியாத போனவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே வசதி. 108 தடவை கிரகண காலத்துல இந்த ஸ்லோகத்தை, இந்த ஒரு ஸ்லோகத்தை ஜபித்தா